A dealer bought a television set for rupees 10,000 and sold it for rupees 12,000. Find the profit or loss made by him for one television set. ஸோ ஒரு டெலிவிஷன் செட்க்கு வந்துட்டு எவ்வளவு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ வாங்கின விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 10,000, விற்ற விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 12,000. ஸோ லாபம் எவ்வளவு? ஸோ அப்படின்னா 2,000. ஸோ 2,000 அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல அவங்களுக்கான லாபம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். Sarah baked cakes for a school festival. The cost of one cake was 55. ஸோ ஒரு கேக்கினுடைய விலை வந்துட்டு 55 ரூபா. ஸோ she sold 25 cakes and made a profit of 11 on each cake. ஸோ ஒவ்வொரு கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லாபம் கிடச்சிருக்குன்னா 11 ருபீஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படின்னா மொத்தமாக அவங்களுடைய செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போது அவங்க வந்துட்டு 55 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 11 ருபீஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் வச்சு விற்றுருக்காங்க. ஸோ 55 + 11 66. ஒரு கேக்கினுடைய செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னா 66. அப்போ 25 கேக்கினுடைய செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? ஸோ இன்ட்டு 25 போடலாம், அல்லது 66 × 100/4 போடலாமா? இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 4 1s are 4, remainder 2, 4 6 are 24, remainder 2 இருக்கும். ஸோ 0.5. ஸோ 16.5 × 100 வந்து என்ன வரும்? 1650. ஸோ 1650ங்கிறது தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். Bicycle marked at rupees 1,500, sold to 1,350. அதாவது ஒரு பைசைக்கிளுடைய விலையை வந்துட்டு எவ்வளோவா ஏற்றி வச்சுட்டாங்கன்னா 1,500 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதில் இருந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 1,350 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறாங்க. அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க? 150 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் 1,500ல் 150ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்? 1,500ல் 150 எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 1,500ல் ஸோ நம்ம முன்னாடியே நம்ம பர்சன்டேஜ்லாம் பார்த்துட்டோம். ஸோ 1,500ல் 150 எவ்வளோ பர்சன்டேஜ்? எவ்வளோ வரும்? 0 0 கேன்சல் பண்ணுறோன்னா 150 150 கேன்சல் ஆயிரும். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. ஸோ நெக்ஸ்ட்டு. ஸோ லிஸ்ட் ப்ரைஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்று தான். ஒரு உடையின் பட்டியல் விலை. ஸோ பட்டியல் விலை அப்படின்னாலுமே வந்து என்னன்னா மார்க்கெட் ப்ரைஸ் தான். 220 ரூபாய். அதன் விற்பனையில் 20% தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உடையின் மேல் தள்ளுபடி எவ்வளவு? அதன் விற்பனை விலை என்ன? ஸோ அதாவது ஒரு ஃப்ராக்னுடைய லிஸ்ட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 220 கொடுத்துட்டாங்க. எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராங்க அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் எவ்வளவு, அந்த செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ 220ல் 20% எவ்வளவு? 220ல் 10% எவ்வளோ? 22. அப்போ 20% 44. நம்ம இந்த மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து தான் என்ன பண்ணுவோம்? டிஸ்கவுண்ட் தருவோம். அதனால தான் அதில் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 44 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றாங்க. 44 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னா எத்தனை ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க? 220ல் 40 போச்சுன்னா 180. 180ல் 4 போச்சுன்னா 176. ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னா செல்லிங் ப்ரைஸ். 176 ரூபாய்க்கு தான் வந்துட்டு விற்றுருப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 44 and 176.
By selling a car for 2 lakhs, a man suffered a loss of 20%. The cost price of the car is. ஸோ 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை விற்றுருக்காரு. அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? 20% லாஸ் ஆகிருக்கு. 2 லட்சத்துக்கு ஒரு காரை விற்பனை செய்ததில் ஒருவர் 20% நஷ்டம் அடைந்தார். அவர் கார் வாங்கிய விலை என்ன அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒன்று பார்த்துடலாம். இப்போ ஒரு காரினுடைய விலை 100 ரூபா. ஒரு காரினுடைய விலை 100 ரூபான்னு எடுத்துக்கலாம். இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ இதில் என்ன ஆகிறாருன்னா 20% என்ன ஆகிறாரு? நஷ்டம் அடைகிறாரு. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸில் 20% கண்டுபிடிக்கும். காஸ்ட் ப்ரைஸில் 20% எவ்வளவு? காஸ்ட் ப்ரைஸில் 20% 20 ரூபா. அப்போ எவ்வளோக்கு விற்பாங்கன்னா 80 ரூபாய்க்கு விற்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நடக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ 20 ரூபா இடத்துல விற்றுருக்காங்க அப்படின்னா 80 ரூபா. செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 80 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபா. நம்ம 20% இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான காஸ்ட் ப்ரைஸ் வரும்னு சொன்னோம்னா அது தப்பு. 80ல் 20% எவ்வளோ தான் வரும்? 16 தான் வரும். சரியா? 80ல் 20% 16 தான் வந்துட்டு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 2 லட்சங்கிறது. இந்த 2 லட்சம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா காஸ்ட் ப்ரைஸ் இருக்குல்ல, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ குறைக்கிறாங்க? 20% குறைக்கிறாங்க. 20% லாஸ் ஆகிருக்கு. அதனால தான் இந்த செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. சரியா? அப்போது நம்ம எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும்? இங்கேருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆன்சர் நமக்கு தப்பாக தான் வரும். ஓகேவா? அப்படிங்கும்போது இது வேறு தான் வந்து பண்ணியாகணும். இப்போ ஆக்சுவலி செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ்ங்கிறது 100%. காஸ்ட் ப்ரைஸ்ங்கிறது 100% இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ சதவீதமாக இருக்கும்? 20% குறைஞ்சி 80% இருக்குமா? ஸோ அப்போ 80%ங்கிறது தான் 2 லட்சம். சரியா? 80% தான் 2 லட்சம். அப்போது 8% எவ்வளோன்னா 20,000. 8% 20,000. ஸோ 2% எவ்வளோன்னு பார்க்கலாம். 4ஆல் அடிச்சுன்னா 2% கிடைக்குமா? 4னா 5 0 0 0 5000. 4% வந்துட்டு எவ்வளோன்னா 5000. சரி, 2% 5000. 1% எவ்வளோ வரும் அப்படின்னா 2500. ஸோ 1% 2500னா 10% எவ்வளோவா இருக்கும்? 25,000 இருக்கும். 100% 2 0 சேர்த்துக்கலாமா? 25 00 இன்னொரு 2 0 சேர்த்துடணும். எவ்வளோ? 2,50,000. ஸோ அப்போ இந்த இடத்துல 100% என்ன நம்ம எழுதணும்னா 2,50,000 எழுதணும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். A man bought an old bicycle for 1,250. ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை 1,250க்கு வாங்கினார். He spent 250 on its repairs. அதனை சீர்படுத்த 250 செலவு செய்தார். He then sold it for 1,400. Find his loss percentage. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1,250 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதை சீர்படுத்துறதுக்கு, அதை சரி செய்கிறதுக்கு 250 ரூபா செலவு செய்கிறார். சரியா? ஸோ மொத்தமாக அவர் வந்துட்டு அது எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னு அர்த்தம்? 1,500க்கு வாங்கியிருக்காரு. எவ்வளோக்கு விற்கிறாரு? 1,400க்கு விற்கிறார். ஸோ அது லாபமாக நஷ்டமா அப்படின்னு கேட்டோம்னா நஷ்டம்தான். ஏன்னா 100 ரூபா நஷ்டம் ஆகுது. சரியா? ஸோ காஸ்ட் ப்ரைஸில் 100 ரூபா எவ்வளவு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ 100ங்கிறது
காஸ்ட் ப்ரைஸ் 1500ல் எவ்வளவு பர்சன்டேஜ்? சரிங்களா? ஸோ 0 கேன்சல் பண்ணிடலாம். 100/15 அல்லது 5 3s are 15, 5 20s are, ஸோ 20/3 வந்துட்டு வருது. 20/3 வந்துட்டு என்ன ஆன்சர் வரும்னா 6.66666 அப்படின்னு வந்து போகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆன்சர் வரும். ஸோ 6.666 அப்படிங்கிறத வந்து என்ன எழுதியிருக்காங்க, 6.67% அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா?